நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா, அப்புறம் இதோடு சேர்த்து கல்ஃப் கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, யுஏஇ, சவுதி அரேபியா, இது சம்மந்தப்பட்டு நம்ம தொடர்ச்சியாக இதோட அப்டேட் பேசிகிட்டே இருக்கோம். இப்போ கரெக்டாக என்னென்னா, நமக்கு நேரடியாக பாதிப்பு ப்ளஸ்ஸு மைனஸு அப்படிங்கிற முக்கியமான நாடு எதுன்னா துபாய். யுஏஇயில் முக்கியமான நாடு துபாய். ஸோ இது சம்மந்தப்பட்டு இது கம்ப்ளீட் டீட்டெயில் இது துபாய் அது நமக்கு என்ன மாதிரி விளைவுகள் அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு வெறுப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல் தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இது எப்படின்னா, ரொம்ப முக்கியமாக அரபு நாடுகளில் உணவு பஞ்சம் வரப்போகிறது அப்படின்னு ஒரு பரபரப்பான செய்திகள் அடிபட்டுகிட்டே இருக்குது. இன்றைக்கி உணவு பஞ்சம் இருக்கா அப்படின்னா இன்றைக்கி இல்லை. அங்கே ஓரளவு எல்லாமே இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இப்போது இன்றைக்கி 9வது நாள் முடியுது அந்த போர் ஆரம்பிச்சு. அதில் முக்கியமாக நான் டேட்டாஸ் நிறைய கலெக்ட் பண்ணுறது சவுதியில் கொஞ்சம், குவைத்து கொஞ்சம், துபாயில் நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணுறேன்னா என்னென்னா, மார்ச் 1ஆம் தேதியிலிருந்தே அங்கே விற்கக்கூடிய வெங்காயம், தக்காளி, மிளகா, கத்திரிக்காய், அது மாதிரி ரொம்ப முக்கியமாக தக்காளி, வெங்காயம், இந்த ஐட்டங்கள், அதுக்கப்புறம் சில க்ரீன் சப்ஜி, லீவ்ஸ் ஐட்டங்கள் இதெல்லாம் இருக்குது, கீரை ஐட்டங்கள் இதெல்லாம். இதில் முக்கியமாக தக்காளி, வெங்காயம் இது நம்ம இந்தியன், அரப்ஸு, வெள்ளைக்காரி எல்லாமே சாலாடில் இதில் நம்ம பொரிக்கிற, துவைக்கிற எல்லாத்துக்கும் சாப்பிடுவோமா. அது டக்குன்னு வெறும் 30 ரூபா கிலோ இருந்தது. நம்ம ரூபாய்க்கு அங்கே கிலோ 30 ரூபா இருந்தது. இப்போ 250 ரூபாய் ஆயிருக்கு அப்படின்னு. வெஜிடபிள் விலை டக்குன்னு ரொம்ப ஏறி இருக்குது. ஆனால் இன்னும் அரிசி, கோதுமை விலை இன்னும் பெருசாக ஏறலை. ஆனால் ஏறும் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அரபு நாடுகளில், ஓவரால் அரபு நாடுகளில் சவுதி அரேபியா, யுஏஇ, பஹ்ரைன், கத்தார், குவைத்து, ஓமான், இந்த மாதிரி ஓமான் அங்கேயும் ஓரளவு அங்கே வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் விளைகிறது. ஆனால் அதே நேரத்தில் அங்கே இம்போர்ட்டும் நிறையா நடக்குது. ஏன்னா அந்த மக்களுக்கு தேவைப்படுறது அங்கே அரிசி, கோதுமை இதெல்லாம் விளைச்சி இல்லாதனால. அதே மாதிரி சவுதி அரேபியாவில் பார்த்திங்கன்னா கோதுமை நிறையா விளையுது கோதுமை. அப்புறம் இம்போர்ட் வேறு பண்ணுறாங்க. ஸோ இது டேட்டாஸ் என்னென்ன விளையுது, என்ன இம்போர்ட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி சூழல். அதுக்கப்புறம் கடந்த 8 நாளாக 9வது நாளாக அங்கே ஹார்மோஸ் ஜலசந்தி மொத்தத்துக்கே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கனால எந்த கப்பலும் போக முடியல. ரொம்ப முக்கியமாக எண்ணெய் கப்பல் வர்த்தகம் ஒரு பக்கம், அது ஒரு நாளைக்கு ஒரு 2,20,00,000 பேரல் அங்கேருந்து போகக்கூடியது, அது எல்லாம் ஸ்டாப் ஆகி நிற்கிது. ஆனால் இவங்களுக்கு மட்டும், சைனாவுக்கு மட்டும் சைனா, ரஷ்யாவுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அதே நேரத்தில் இந்த வர்த்தக கப்பல் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா காய்கறிகள்லேருந்து இந்த மாதிரி கடல் உணவு, ஃபிஷ்ஷு, பதப்படுத்தப்பட்ட ஃபிஷ்ஷு, அதுபோக பீஃபு, மாட்டுக்கறி, ஆட்டுக்கறி, கோழி இதெல்லாம் வர்றது. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு, அப்புறம் மற்ற மேனுஃபேக்சர், மற்ற ஐட்டங்கள் எல்லாம், ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம் அப்படின்னு ஏகப்பட்ட ஐட்டங்கள் இதெல்லாம் அந்த வழியே தான் துபாய்க்கு வருது. அப்புறம் சவுதி அரேபியாவுக்கு, இதுக்கு எல்லாத்தையும் மெயினாக துபாய் ஒரு பெரிய ஹப்பு ஜங்ஷன். அப்புறம் சவுதி அரேபியா, இது எல்லாத்துக்கும் போகுதா. ஸோ இதில் உணவு பஞ்சம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காரணமாக இதில் அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய ஜேர்னலிஸ்ட் என்ன போட்டாங்கன்னா, அரபு நாடுகள் சீக்கிரம் உணவு பஞ்சம் வரப்போகுது. முக்கியமான காரணம் அங்கே உணவு விரயமாக்கல் ரொம்ப அதிகம். அங்கே பொதுவாக இது எப்போவுமே சொல்லுவோம், நானே நேரடியாக பார்த்துருக்கேன். அங்கே என்னென்னா, இப்போ ரம்ஜான் மாதம் வரையா என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி கெஸ்ட்டை வீட்டுக்கு கூப்பிட்டு அங்கே சாப்பிடும்போது ஒரு முழு ஆடு, அந்த மாதிரி இதை போட்டு, இந்த மாதிரி மந்தி பிரியாணி அப்படின்றலாம் போட்டு இது பண்ணாங்கன்னா 20 பேர் சாப்பிட வேண்டியதை 5 பேர் 6 பேர் உட்காந்து சாப்பிட்டு மிச்சதை அப்படியே கீழே கொட்டுறது. அந்த மாதிரி அந்த கொட்டின இதை அங்கே நாய்கள் கிடையாது. இப்போ புது அரபு நாடுகள் நாய்கள் கிடையாது, பூனை அது பெருசாக எதுவும் அந்த மீட்டு இதெல்லாம் சாப்பிட்றதில்ல. அதுக்கு மீன் கிடைச்சா மட்டும் நல்லா சாப்பிடும். அப்போது உணவுப் பொருள் அரபு மக்கள் மாதிரி உலகத்திலேயே அதிகமாக வேஸ்ட் பண்ணுறது வேறு யாரும் கிடையாது. அதே நேரத்தில் இந்த பக்கத்தில் நிறையா இடங்களில் பசியில் வாடுற ஆட்கள் உண்டு. ஆனால் அரபு நாடுகளில் வெளிநாட்டிலேருந்து போனவங்களாக இருக்கட்டும் அல்லது உள்ளூராக இருக்கட்டும், அவங்க பட்டினியாக இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் பட்டினி ஆகுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது.
நம்ம 2 இதை மட்டும் முக்கியமாக எடுத்துக்கோம். ஒன்று சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவில் நம்ம நாட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப பெருசாக இல்லை. ஆனால் நம்ம நாட்டோட மக்கள் நிறைய அங்கே இருக்காங்க. அங்கே வந்து வேலை செய்கிறாங்க. அந்த வேலை செய்கிற மக்கள் அங்கேருந்து அனுப்பக்கூடிய பணம் நம்ம இந்தியாவுக்கு வந்து வருது. அதே நேரத்தில் யுஏஇயில் நம்ம மக்கள் மெஜாரிட்டி இருக்கிறது வந்து துபாயில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, நம்ம மக்கள் வேலை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் ட்ரேடிங் நிறையா நடக்குது, டூரிசம் இருக்குது, அப்படின்னு எல்லா இதுவும் நிறையா அங்கே இருக்கிறனால இந்த 2 நாட்டை பற்றி நம்ம எடுப்போம். இப்போ சவுதி அரேபியாவில் மக்கள் தொகையை எடுத்தாச்சுன்னா மொத்தத்துக்கு 3,65,00,000 பேர் மொத்தம். லோக்கல் மக்கள், சவுதியோட லோக்கல் மக்கள் வந்து கிட்டத்தட்ட 2 கோடி பேர். வெளிநாட்டிலேருந்து வந்து சேர்ந்தவங்க 1,65,00,000 பேர். அந்த இதில் வந்து 1,65,00,000 பேரில் இந்தியன்கள் நிறைய இருக்காங்க. ஓகே, மெஜாரிட்டி இந்தியன். ஓகே, அந்த இந்தியன்லேயும் அதிகமாக யார் இருப்பா சொல்ல வேண்டியதில்லை. மலையாளிஸ் நிறையா இருப்பாங்க, கேரளாக்காரன் நிறையா இருப்பாங்க, தமிழ்நாட்டிலேருந்து இருக்காங்க, கொஞ்சம் இதுலேருந்து கர்நாடகாவிலேருந்து ஆந்திராவிலேருந்து எல்லாத்துலேயும் அங்கே இருக்காங்க. சரி, இப்போ வந்து இன்னும் இந்த மாதிரி உணவுப் பொருள்னு வரும்போது அந்த உணவுப் பொருளுக்கான அங்கே எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தையும் பேசிடுவோம். இப்போ வந்து அரிசி வந்து ஒரு வருஷத்துக்கு, இது வந்து 12 மாதத்துக்கு கணக்கு வச்சோம்னா 17 லட்சம் டன்னு இம்போர்ட் பண்ணுறாங்க. அதில் பாகிஸ்தான்லேருந்து, இந்தியாவிலேருந்து இந்த மாதிரி மேஜர் ஐட்டங்கள் இதெல்லாம் இங்கே பண்ணுறாங்க. அங்கேயே அரிசி நெல் விளையுதா அப்படின்னா கம்மியாக விளையுது, பேருக்கு கொஞ்சம் விளையுது. அது வந்து ஒரு 500 டன் வருஷத்துக்கு விளையுது. ஸோ மொத்தத்துக்கு வந்து அப்போது 17 லட்சம் டன் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ கிட்டத்தட்ட மொத்தத்துக்கு அரிசி, அங்கே சாப்பிடக்கூடிய அரிசி அவ்வளவும் வெளிநாட்டிலேருந்து அங்கே போகக்கூடியது. அப்புறம் கோதுமை வந்து மொத்தம் கிட்டத்தட்ட 46 லட்சம் டன் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. அதில் அங்கே எவ்வளோ விளையுதுன்னு எடுத்தாச்சுன்னா 15 லட்சம் டன் வந்து அங்கே விளையுது. அது வந்து எப்படின்னா, நீங்கள் ஒரு பைவோட்டு சிஸ்டம்னு நீங்கள் வந்து வீட் ப்ரொடக்ஷன் இன் சவுதி அரேபியா அப்படின்னு நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பிக்சரோடு தெரியும். ஒரு சென்டரில் வந்து ஒரு பைப் மாதிரி வச்சு அதில் வந்து தண்ணி எல்லாம் கொடுத்து அதை வந்து கோதுமை வந்து அங்கே விளைய வைக்கிறாங்க. அந்த சீதோஷ்ண நிலையம் இப்போ இங்கே நம்ம நாட்டில் விளையக்கூடிய சீதோஷ்ண நிலையம் கிட்டத்தட்ட சேம் அதுக்கு வந்து ஒத்து வருது. அப்படிங்கிறனால அங்கே வந்து நிறைய விளையுது. அப்புறம் கிட்டத்தட்ட 31 லட்சம் டன் கோதுமையை வந்து வெளிநாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணாங்க. அது எங்கேருந்துன்னா அதிகமாக இங்கே இந்தியாவிலேருந்து, பாகிஸ்தான்லேருந்து, மற்ற நாடுகள்லேருந்து சவுதி அரேபியாவுக்கு போகுது. அதே மாதிரி வெஜிடபிள்னு எடுத்திங்கன்னா, வெஜிடபிள்னால் மெயினாக வந்து தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் மற்ற கிரீன்ஸு, மிளகாய், இன்னும் மொத்த வெஜிடபிள்ஸ். ஓகே, எடுத்திங்கன்னா 25 லட்சம் டன் வந்து வெளிநாட்டிலேருந்து அங்கே போகுது. அதாவது சவுதி அரேபியா இம்போர்ட் பண்ணுது, சொந்த மக்களுக்காகவும் வந்த மக்களுக்காகவும் இம்போர்ட் பண்ணுது. அப்புறம் அங்கே வந்து எவ்வளோ விளையுதுன்னு பார்த்திங்கன்னா, இம்போர்ட் பண்ணுறத அதிகமாக அங்கே விளையுது. 27 லட்சம் டன் வந்து சவுதி அரேபியாவில் அந்த கிளாஸ் ஹவுஸு, க்ரீன் ஹவுஸ் இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு கண்டிஷன் ஏரியா போட்டு டெவலப் விளைய வைக்கிறாங்க. ஸோ நல்லா விளையுது. ஸோ மொத்தம் 52 லட்சம் டன் வெஜிடபிள்ஸு ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிறத அவங்க 27 லட்சம் டன் அங்கே விளைய வைக்கிறாங்க. 25 லட்சம் டன் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த மாதிரி பீஃபு, மட்டன் இந்த மாதிரிலாம் இம்போர்ட் பண்ணுறாங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் டன் இந்த மாதிரி வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. 40 லட்சம் கிலோ அப்படி அந்தளவுக்கு இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இது வந்து அரிசி, கோதுமை ரொம்ப ரொம்ப முக்கியம், பேசிக். அப்புறம் பீஃபாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறலாம். வெஜிடபிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது சவுதி அரேபியாவில் அதுக்கு தேவைப்படுற இம்போர்ட் பண்ணுறது நிறையா வந்து ஒரு பக்கம் செங்கடல்லேருந்து அந்த சைடில் உள்ள போர்ட்லேருந்து வரணும். அப்படி இல்லைன்னா இந்த சைடில் இந்த மாதிரி பெர்ஷியன் கல்ஃப் இருக்கு இல்லையா, இந்த மூடி வச்சுருக்காங்க ஹெர்முஸ் ஜலசந்தி வழியே வந்து அங்கே வந்து இறக்கணும். ஸோ இந்த ஹெர்முஸ் ஜலசந்தியை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. செங்கடல் வந்து இன்னும் க்ளோஸ் பண்ணலை. ஆனால் இதை பிரச்சனை வரும்போது ஹவுத்திஸ் மூலமாக அங்கேயும் வந்து தாக்குதல் க்ளோஸ் பண்ண அப்படின்னா மொத்த சவுதி அரேபியாவுக்கும் தேவைப்படுற அரிசியாக இருக்கட்டும், கோதுமையாக இருக்கட்டும், வெஜிடபிள் இதெல்லாமே பிரச்சனை வந்துடும். அதுபோக மாட்டுக்கறி, ஆட்டுக்கறி இதெல்லாம் வந்து அங்கே இந்தியாவிலேருந்து நிறையா போகுது. எக்கச்சக்கமாக இந்தியாவிலேருந்து மாட்டுக்கறி வந்து நிறையா போகுது, பீஃப் அப்படிங்கிறது. சரி, இப்போ இதை விட்டாச்சுன்னா நம்ம யுஏஇயில் நம்ம வந்து பொதுவாக பேச போகிறது துபாய். ஏன்னா துபாயில் வந்து நம்ம மக்கள் ரொம்ப நிறையா இருக்காங்க. சரி, இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு அரிசி எவ்வளோ துபாய் இம்போர்ட் பண்ணுது அப்படின்னா 8 லட்சம் டன் வந்து அங்கே உள்ள மக்களுக்கு. இங்கே மொத்த மக்கள் தொகை வந்து 1,13,13,00,000 பேர் இருக்காங்க. அதில் இந்தியாவை சேர்ந்தவங்க 44 லட்சம் பேர் இருக்காங்க.
ஸோ கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி அங்கே வந்து இந்தியர்கள். அப்புறம் அங்கே உள்ள மக்கள் மொத்தமே எடுத்தாச்சுன்னா ஒரு 11 லட்சம் பேர் தான் அங்கே இருக்காங்க, சொந்த மக்கள். மற்ற எல்லாம் வெளியிலேருந்து வந்தவங்க தான். அந்த வெளியிலேருந்து வந்ததுலேயும் 44 லட்சம் பேர் வந்து இந்தியர்கள். அந்த இந்தியர்களும் வழக்கம் போல் யார் இருப்பா, நம்ம வந்து மலையாளி நிறையா இருப்பாங்க. ஏன்னா அங்கே எப்போவுமே கேரளாக்காரங்களோட பாப்புலேஷன் வந்து அரபு நாடுகளில் ரொம்ப அதிகம். சரி, இப்போ வந்து அரிசி இப்போ இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான்லேருந்தும் மற்ற சில நாடுகள்லேருந்து போகுது. மேஜர் சப்ளையர்னால் இந்தியா பாகிஸ்தான் தான். ஸோ இங்கேருந்து அங்கே உள்ள மக்களுக்கு 8 லட்சம் டன்னும், அப்புறம் அங்கேருந்து வேறு நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து 7 லட்சம் டன்னு. மொத்தம் வந்து ஒரு 15 to 16 லட்சம் டன்னு துபாய்க்கு அங்கே போர்ட் வழியே அங்கே போகுது. அந்த போர்ட் வந்து இப்போது க்ளோஸ் ஆகி நிற்குது. சரி, இப்போது கோதுமை, சரி, அரிசி வந்து அங்கே ஏதாவது விளைய வைக்கிறாங்கன்னா அங்கே பெருசாக ஒன்றும் விளைய வைக்கலை. அதே மாதிரி கோதுமை எடுத்தாச்சுன்னா 20 லட்சம் டன் வெளியிலேருந்து தான் போகுது. வெளியிலேருந்துனா ரொம்ப முக்கியமாக நமக்கு வழக்கம் போல் நம்ம நாடு வந்து ரொம்ப முக்கியமான நாடு, உணவுப் பொருளை வந்து அங்கே சப்ளை பண்ணுறதில்ல. 20 லட்சம் டன் வருஷத்துக்கு. அதே மாதிரி வெஜிடபிள் எடுத்திங்கன்னா 30 லட்சம் டன் வந்து அங்கே போகுது வருஷத்துக்கு. அப்போது ஒரு 2.5 லட்சம் டன் மாதத்துக்கு. ஸோ இந்த கணக்கு வச்சிங்கன்னா மாதத்துக்கு 2.5 லட்சம் டன்னு. அப்போ எவ்வளோ ஹெவியாக பார்த்துங்க, அவ்வளோ வருது. அங்கே ஏதாவது இது விளைவிக்கிறாங்கன்னா இப்போ தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, பெரிய அளவுக்கு இல்லை, ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு மீகர் தான் அங்கே விளைவிக்கிறாங்க யுஏயில். சரி, இப்போ வந்து பீஃபு கோட்டு அப்படின்னா ஒரு 2.5 லட்சம் டன்னு வந்து அங்கே இம்போர்ட் பண்ணிட்டு அப்புறம் அவங்க தேவைக்கு போக வெளியிலே வந்து பண்ணுறாங்க. சரி, இப்போ எப்படின்னா இங்கே யுஏஇ, அதாவது துபாய், அபுதாபி, இந்த மாதிரி நாடு, இந்த மாதிரி எமிரேட்ஸுக்கு 7 எமிரேட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து வெஜிடபிள் சொன்னோம். தக்காளி, வெங்காயம் மேஜர் அந்த வெஜிடபிள்லையே. அந்த வெஜிடபிளில் நம்ம வந்து எவ்வளோ வெஜிடபிள் சொன்னோம்னா 30 லட்சம் டன்னு வந்து வருஷத்துக்கு இம்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதில் 10 லட்சத்துக்கும் மேல் 11 லட்சம் டன்னு வந்து எங்கேருந்து வருதுன்னா ஈரான்லேருந்து வருது. இப்போ ஈரான் தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்கேருந்து வரக்கூடிய 10 லட்சம் டன் வந்து இப்போதைக்கு வரலைன்னு வச்சுக்கோங்க. ஈரானில் விளைய வைக்கிறவங்களுக்கும் கஷ்டம், விளைய வச்சு அது அழுகி போயிடும், விளைய வைக்கிறதும் கஷ்டம். இங்கே வந்து கிடைக்கலன்னா சாப்பாடு இல்லாமல் அல்லது வெஜிடபிள் இல்லாமல் பசியாகும். அதாவது என்ன சொல்கிறதுன்னா பஞ்சம் வந்துடும். அப்போது துபாய், யுஏஇ, அபுதாபி, இந்த மாதிரி யுஏஇயில் இருக்கிற மக்கள், நம்ம இந்திய மக்களாக இருக்கட்டும், அங்கே லோக்கல் மக்களாக இருக்கட்டும், அவங்களும் வந்து பஞ்சத்தில் அடிபடுவாங்க. அப்புறம் ஈரானில் விளைய வச்சவங்களும் பிரச்சனை. சரி, ஈரான்லேருந்து வரல, நம்ம இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான்லேருந்து போகணும்னா அங்கே வந்து ஹர்மோஸ் ஜலசந்தி வழியே போக முடியாது, வேறு வழியே இல்லை. ரோடு வழியே போகிறோம், அங்கேயும் பிரச்சனை. ஏன்னா ரோடு வழியே அது போகிறதுக்கு அந்த நீங்கள் மேப்பு பார்த்தா தெரியும், வாய்ப்பே இல்லை. அப்படிங்கும்போது இந்த சைடில் ஒருவேளை ஓமான் வழியே வந்து, ஓமானுக்கு இந்த கீழே வந்து ஓமான் வழியே வந்து அந்த ரோட்டு வழியே போகிறது ஏதாவது மேனேஜ் பண்ண முடியுமா, நம்ம மேனேஜ் கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியும். பட் மேஜர் வந்து பிரச்சனை வரும். ஸோ உணவு பஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. எப்படி வந்து ஒரு சில வாரங்களிலே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து துபாயோட வருமானம் இருக்குல்லையா, இதுலேருந்து நமக்கு துபாய் வந்து இப்போ நிறையா இந்த மாதிரி பிரச்சனையில் வந்து ஏர்போர்ட்டு மூடிட்டாங்க. ஏதோ 1-2 ஃப்ளைட் தான் பெருசாக போகலை, ஏர்போர்ட் மூடிட்டாங்க. சீபோர்ட் வந்து ஆப்ரேஷனில் இல்லை, உள்ளுக்குள்ளே வந்து ஆஃபீஸ் அது இதுன்னு எல்லாமே பயந்து போய் கிடக்காங்க, ஆப்ரேஷனில் இல்லை. அப்படின்ற இடத்துல வந்து துபாய் அங்கே வருமானம் அங்கே பெருசாக தடைப்படுது. அந்த வருமானம் மேஜராக எதுலேருந்து வருது அப்படின்னா, ஒன்று வந்து ட்ரேடு மூலமாக வருது, இன்னொன்று வந்து டூரிசம், அப்புறம் ரியல் எஸ்டேட், அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் சர்வீஸ், ஏன்னா பேங்கிங் அது மற்ற ஐட்டங்கள்லாம் சேர்த்து, அப்புறம் லாஜிஸ்டிக்ஸ், இங்கேருந்து இந்த கப்பலில் வருது இங்கே போகுது, அது போகுது, அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங், அங்கே லோக்கல் வந்து அந்த அலுமினியம், இந்த தூபால்னு சொல்லி அலுமினியம், இந்த மாதிரி சில மேனுஃபேக்சரிங் அது, அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன். இது கனெக்ட் பண்ண இது என்ன பார்த்திங்கன்னா ட்ரேடிலேருந்து வெளிநாட்டிலேருந்து வரும், அதை வந்து அங்கே ஜெவலி போர்ட்டு, இந்த போர்ட்டில் போகும், அதை வந்து ரீபேக் பண்ணியோ அல்லது வேறு இடத்துக்கு அப்படியே அனுப்புவாங்கல்ல ட்ரேடு. ஸோ அந்த ட்ரேடு வந்து 26%. டூரிசம், மக்கள் வர்றதுக்குள்ளே அந்த நாட்டோட வசதி வாய்ப்பு, இந்த மாதிரி வருமானத்தில் 20% டூரிசம். அப்போ எவ்வளோ பேர் வரணும், எவ்வளோ வந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிற டூரிசம். அது போக ரியல் எஸ்டேட் வந்து கிட்டத்தட்ட 10%. அப்போ வந்து ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து கிட்டத்தட்ட 10%. அப்புறம் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு கப்பல், ஃப்ளைட்டு, கார்கோ இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 8%. அதுக்கப்புறம் அங்கே லோக்கல் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஸ்டோரேஜ் வந்து 12.5%. அப்புறம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது வந்து 8.5%. அப்புறம் அங்கே இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 6%. ஸோ இது வந்து நீங்கள் அங்கே கிடைக்கக்கூடிய குரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் மாதிரி கிடைக்குன்னா அது less than 1% அந்த அவங்களுடைய மொத்த வருமானத்தில். இப்போ எப்படின்னா அங்கே வந்து மொத்த இந்த ஜிடிபி எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி வந்து துபாயோட ஜிடிபி. நான் வந்து யுஏஇ இல்லை, இது துபாய். ஓகே, அதில்
இந்தியாவிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா போகுது. இந்த மாதிரி ட்ரேட் இதில் போகுதுன்னா 1,00,000 கோடி. ஓகே, 15,00,000 கோடி இல்லை, நேரடியாக ஆர்பிஐ மூலமாக இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சு போகிறது 1,00,000 கோடி. அப்போ தெரியாமல் போகிற பணம் எவ்வளோ இருக்கலாம்? மேபி 4,00,000 கோடி, 5,00,000 கோடி அந்தளவு இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்தியாவிலேருந்து போகிற பணத்தில் கிட்டத்தட்ட 25 to 30% வந்து தமிழ்நாட்டிலேருந்து போகுது அப்படின்னு ஒரு டேட்டா சொல்லுது. சரி, இப்போ வந்து என்ன ஒரு தகவல் வந்துச்சுன்னா, இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் வீடுகள் எடுத்தாச்சுன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், இண்டிபெண்ட் இதாக ஹவுஸாக இருக்கும். இப்படி எல்லாத்தையும் கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம், 2 பெட்ரூம், 3 பெட்ரூம், ஒரு பெரிய அளவுக்கு டூப்ளெக்ஸு, அப்படி எல்லா வெரைட்டிஸ். அது வந்து 30 லட்சம் வீடுகள் ரெடியாக இருக்குது ஃபார் டெலிவரி அங்கே கொடுக்குறதுக்கு. ஆனால் வாங்குறதுக்கு ஆட்கள் வந்து இப்போதைக்கு வந்து அப்படி ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாங்க. அப்புறம் 2 கோடி ரூபாய்க்கு விலை பேசி அட்வான்ஸு கொடுத்த உதாரணத்துக்கு, ஏன்னா இது வந்து நமக்கு இப்போ இன்றைக்கி பேசுனது பார்த்திங்கன்னா ஒரு சிலர் அதில் வந்து நம்ம ஊர் ஆள் வந்து அமெரிக்காவில் வேலை பார்க்குறவங்க, அங்கே அமெரிக்காவில் எதுவும் வாங்க வேண்டாம்னு சொல்லி துபாயில் வாங்கணும் அப்படின்னு 2 கோடி ரூபா அப்படின்னு நம்ம ரூபாய்க்கு விலை பேசி அதில் வந்து அட்வான்ஸ் வந்து ஐ திங்க் ஒரு 15 லட்சமோ 20 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அது அடுத்து ஃபர்தராக வேண்டாம், அது அப்படியே அந்த பணம் போனால் போயிட்டு போகுது அப்படின்னு திரும்பி போகிறதா கேள்வி இப்போது இன்றைக்கி. ஸோ அங்கே வந்து ரியல் எஸ்டேட்டு வந்து பயங்கர பிரச்சனை அப்படிங்கிறது இன்றைக்கி உள்ள தகவல். சரி, இப்போது நம்ம ஊர்லேருந்து யாரெல்லாம் வந்து அங்கே நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா? ஏன்னா வேலைக்கு போகிறவங்க நிறையா போயிருக்காங்க. யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம ஊர் அரசியல்வாதிகள். அது வந்து கட்சி சார்பு இல்லாமல் எல்லாருமே மெஜாரிட்டி அங்கே வந்து அரசியல்வாதிகள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்கூலு காலேஜ் வச்சு நடத்தி அப்புறம் டொனேஷன்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அங்கே நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது போக ரெஸ்டாரண்ட் வைக்கிறேன்னு சொல்லி இங்கே ஒரு மாதிரி அங்கே பணத்தை போட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அதாவது ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கவங்க, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன், இது பண்ணுறேன், அதாவது பலவிதமான பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி அங்கே பண்ணுறவங்களோட சேர்ந்து இங்கேருந்து பணத்தை வந்து வேறு ரூட்டில் அனுப்பிச்சி விட்டோம், நேரடியாக கொடுத்தோ இந்த மாதிரி அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்கூலு காலேஜ் வச்சுருக்கவங்க, ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கவங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக வந்து ஈடிஎன்ற கம்பெனி வந்து இப்போ இல்லைங்க. ஆனால் கீழக்கரையை சேர்ந்தவங்க நிறையா பேர் பலவிதமான பேர்களில் நிறையா மாதிரி கம்பெனிகள் வச்சுருக்காங்க. அந்த கம்பெனிகள் அவ்வளோ பேருக்கும் இன்றைக்கி நிலைமைக்கு பேமெண்ட் இல்லை, எல்லாம் ஸ்டக்காகி நிற்குது. ஆனால் அதே நேரத்தில் அங்கே இருக்கிற லேபர்ஸுக்கு வந்து கரெக்டாக பேமெண்ட் கொடுத்தாகணும், இல்லைன்னா பிரச்சனை. அப்போ வந்து லேபர் டிபார்ட்மெண்ட்டில் காசை கட்டி அவங்க வந்து கரெக்டாக லேபருக்கு சம்பளம் கொடுத்தாகணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸு. அப்போ கைக்கு வந்து இங்கேருந்து பேமெண்ட் வந்தால் தான் நாங்கள் கொடுக்க முடியும். பேமெண்ட்டு இப்போதைக்கு நிறையா பேர் என்னென்னா எனக்கு தெரிஞ்ச போது தான் சில பேர்கிட்ட பேசினேன். அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து புலம்புறாங்க, இங்கே லேபருக்கு சம்பளம் கொடுக்கணும், கையில் பணம் இல்லை, நான் வெளியில் கேட்டால் அங்கேருந்து நமக்கு வர வேண்டிய பணத்தை கேட்டால் இந்த மாதிரி நேரத்தில் கேட்குறீங்க, அவன் எப்போ கொண்டு போட்டு என்ன பண்ணுவான்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் வந்து அங்கேருந்து ஹோட்டல்ஸில் அந்த சாப்பிட்ற இடத்துல கூட்டம் இருக்கா அப்படின்னா பயங்கர கூட்டம் இருக்குது. சரி, என்ன ஆகுதுன்னு தெரியல, இருக்கிற முதல்ல சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ரெஸ்டாரண்ட்டில் போய் நிறைய சாப்பிட்றாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து உணவுப் பொருட்களை வாங்கி வீடுகளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விலைவாசி ஏறப்போகுது அப்படின்னு பயத்தில் நிறையா வந்து வாங்கி குவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி செய்திகள்லாம் வந்து இன்றைக்கி பேசும்போது அங்கே நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி பேசும்போது இப்படி ஒரு ஷாக்கிங்காகவும் அல்லது என்ன சொல்கிறது, ஒரு எதிர்பாராத சூழலை வந்து எதிர்பார்த்து நம்ம மக்கள் அங்கே இருக்காங்க அப்படிங்கிறது. இப்போது அதே நேரத்தில் இப்போ அங்கே பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா துபாய் வழியே ஆப்பிரிக்கா கண்ட்ரிக்கும் மற்ற ஈரானுக்கு இதுக்கு மற்ற நாடுகள் எல்லாத்துக்கும் துபாய் வழியே நிறையா வந்து இப்போ மெட்டீரியல் போச்சு. எங்கன்னா இங்கே திருப்பூர்லேருந்து மற்ற இடங்கள்ல இருந்தோ இங்கே கிளாத்தாக இருக்கட்டும், இல்லை கோயம்புத்தூரில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய நிறைய ஐட்டங்கள் இருக்கு இல்லையா, ஹார்ட்வேர் அந்த ஐட்டம், அந்த மோட்டார்ஸு அப்படின்னு அந்த ஐட்டங்கள், அப்புறம் வந்து சீ ஃபுட்டு அப்படின்னு ஏகப்பட்ட ஐட்டங்கள் இங்கேருந்து நம்ம ஊர்லேருந்து, நான் வந்து இந்தியாவிலேருந்து ஒரு பக்கம், நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட்டு ஆகக்கூடியது வயா துபாய், வயா சவுதி அரேபியா, அல்லது சவுதிக்கு போகிறதோ அல்லது ஓமான் இங்கே போகிறது இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஸ்டக்காகி போய் நிற்குது. நம்ம ஊருக்கும் இப்போதைக்கு கஷ்டம். அதே மாதிரி அமெரிக்கா அங்கே வந்து பிரச்சனை ஓடிட்டு இருக்கனால சாஃப்ட்வேரை பற்றி ஒன்றும் தெரியலை இது வரைக்கும். ஆனால் துபாய்னு எடுத்தாச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய லாஸ். அப்புறம் தமிழ்நாடு சேர்ந்தவங்க, கேரளா சேர்ந்தவங்க இருக்கட்டும், தமிழ்நாடு சேர்ந்தவங்க அங்கே போய் வேலைக்கு போயிருக்காங்க இல்லையா, அவங்களோட எதிர்காலமும் நிறைய பேருக்கு பெரிய அளவுக்கு கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிறதான். ஆனால் இன்றைக்கி வந்து துபாயோட ரூலர் ஷேக் முகமது பின் ராஷித் அவர் என்ன சொல்லியிருக்காரு, எங்களை யாரும் எங்களை யாரும் மிரட்ட முடியாது, இந்த மாதிரி கஷ்டமான நேரத்தில் தான் எங்களோட திறமை என்னன்னு வெளிப்படும், நாங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் சமாளிப்போம் அப்படின்னு தைரியமான வார்த்தையில் அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ எதுவாக இருந்தாலும் நல்லது நடக்கட்டும்.
நம்ம அங்கே இருக்கிற மக்களாக இருக்கட்டும், நம்ம மக்களாக இருக்கட்டும், பாகிஸ்தானி, பங்களாதேஷி, இல்லை பிலிப்பைன்ஸு, ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி அங்கே பல நாடுகள்லேருந்து போய் அங்கே இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு உணவு பஞ்சம் எந்த விதத்திலும் வராமல். ஆனால் ரொம்ப முக்கியமாக என்னென்னா, இப்போ இங்கேருந்து ஈரான்லேருந்து என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எங்களோட நீர்நிலையை தண்ணி அந்த வாட்டர் டீசலேஷன் அந்த பிளான்ட்டு இது எல்லாத்தையும் அமெரிக்கா வந்து அடிச்சிருக்காங்க. அது எந்த நாட்டிலேருந்து பக்கத்தில் இருக்கிற எந்த நாட்டோட தளத்திலேருந்து வந்திருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். அந்த நாட்டை நாங்கள் அடிப்போம். அப்போது சொல்லி சொல்லி வந்து குவைத்து, பஹ்ரைனு, யுஏஇ இதை ரொம்ப அடிக்கிறாங்கன்னா, அந்த நிலைகள்லேருந்து ஈரான் அடித்தாங்கன்னா அந்த நிலையை சொல்லி வச்சு அடிக்கிறாங்க. அப்போது என்ன பிரச்சனை, இனி வெகு விரைவில் அங்கே அமெரிக்காவோட தளங்களே இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த நாட்டுக்கு பாதுகாப்பு. அந்த நாட்டுக்கு பாதுகாப்பு தானே தளம் வச்சாங்க. இந்த தளம் இருக்கிறது அந்த நாட்டுக்கு வந்து ரிவர்ஸ் ஆகுது, பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஆகுது. அப்படின்னு ஒரு சூழல் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் உண்மையிலேயே இந்த கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாகவும் சீரியஸாகவும் போய்கிட்டு இருக்கு. நான் இன்றைக்கி வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே வந்து இங்கே அப்படி கேட்கும்போது கேட்குதா ஏதோ சத்தம் இது அங்கே மேலே போகிற சத்தம் கேட்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அந்தளவுக்கு தொடர்ச்சியாக அங்கே வந்து பயமான ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா இதுவரைக்கும் அவங்க மக்கள் நெருக்கமாக வாழக்கூடிய இடத்துல போடலை. ஆனால் அங்கோ நீங்கள் ஒன்று தவறி விழுந்தது அப்படின்னா அங்கே இன்டர்செப்ட் பண்ணுறதை தடுக்கும்போது அது விழுந்த இது அங்கங்கே விழுந்திருக்கு. அவனா ஏர்போர்ட்டில் அவங்க வேணும் தான் போட்டாங்க. ஏர்போர்ட் வந்து மொத்தத்துக்கு இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்படியும் அதே மாரி ஏதோ 1-2 ஃப்ளைட் வந்து போகிறதா கேள்வி. இப்போது என்ன நடக்குதுன்னு அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.